திடீர்னு பார்த்தா ரத்த வாந்தி எடுத்து கீழ விழுந்துர்றாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. இப்ப எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் ரென் இருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. ரென், டீன் 2 பேரும் வசுவோட ஒய்ஃப பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது தான், ஒரு ஆள அவசர அவசரமா எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, வசுவோட பிஏ தான். அத பார்க்குறாங்க. ரென் என்னாச்சு இவருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே அங்கிருந்து போறாங்க. வசுவோட பிஏவ காமிக்கிறாங்க. அவரு பயங்கரமா துடிச்சுட்டு இருக்காரு. ரத்த ரத்தமா வாமிட் எடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. ஆனா எதுவுமே பலன் இல்லாம அவர் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. ச்சே, இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பிஏவோட கண்ணு ஃபுல்லாவே அப்படியே கருப்பாகுது. இறந்து போன பிஏக்கு திடீர்னு உயிர் வருது. அவர் அப்படியே துடிக்கிறாரு. அங்க இருந்த ஒரு டாக்டர் என்னாச்சு அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. என்னது இது, உயிர் வந்திருக்கேங்கும் போதே பிஏ ஜாம்பியா மாறிடுறாரு. இப்போ கடைசியா அந்த டாக்டரவே கொண்டாடுறாரு. டீன் ரென் 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் தடா புடன்னு எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு ஓடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரென் ஓடி போய் பாக்குறாங்க. அப்ப பார்த்தா ஒரு டாக்டர் தபக்கடின்னு கீழே உழுகுறாரு. அவரை காப்பாத்தலான்னு போறாங்க. ரென் கரெக்டா அங்க வர்றாரு ஜாம்பியா மாறின பிஏ. அந்த டாக்டரை பயங்கரமா கடிச்சிட்டு ஒரு சவுண்ட் போடுறாரு பாருங்க பிஏ. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அந்த எக்கோ அடிக்குது. அவ்வளோ பெரிய சவுண்ட் போடுறாரு. அதை பார்த்து பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க ரென். அதே சமயத்துல நம்ம இங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஊரை விட்டு போய் பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருல. அதனால பாக்ஸிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் ரேடியோல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. பிரசாத் ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்க அத்தியாவசியம் போகணுங்கிற சூழ்நிலையில இருக்கவங்க மட்டும் போங்க, மத்தவங்க யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்னாச்சுன்னு தெரியலையே, ரீன் அங்க தானே வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. மீன் கொடுத்தாரு பாருங்க, நீயும் உன் வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடுடான்னு கொடுத்தாருல, அந்த மீன் அந்த பவுல்ல இருக்கு. ஆக்சுவலா மீன் செத்து போயிடுச்சு. மீனை தூக்கி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அவர் அந்த பவுல்ல வச்சிருப்பாரு. ஆனா இந்த பிரச்சனையை சொன்னனால அங்க இருந்து சிங் கிளம்பிட்டாரு. அந்த பவுல் அப்படியே காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா செத்து போன மீன் உயிரோட வந்துடுது. வாயெல்லாம் அசையுது. சோ இந்த ஃபிஷ்னாலதான் வைரஸ் பரவுது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபிஷ்ஷும் ஒரு ஜாம்பி. இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டவங்க எல்லாரும் ஜாம்பியா மாறிடுறாங்க.